ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 2.6 பார்க்கலாம். விஷுவலைசிங் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். விஷுவலைஸ்னால் என்னது? பிக்சரை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குள்ள ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப், அதாவது y = ax + b. இதுதான் வந்து இந்த லீனியர் ரிலேஷனுக்குரிய ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்துருந்தோம். கரெக்டாக. ஸோ இதையே நம்ம வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். பிக்சராக வந்து பார்க்க போகிறோம். கிராஃப் பிளாட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுதான் விஷுவலைசிங் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிக்சர் ரெப்ரசன்டேஷன், ஒரு ஈக்குவேஷனாக பார்க்காம அதையே நம்ம வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சி பார்க்க போகிறோம். As we have seen in many examples in this chapter, a linear pattern or relationship can be expressed in the form of an equation y = ax + b. கரெக்டாக, இதை வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இல்லை லீனியர் ரிலேஷன்ஷிப் இல்லை லீனியர் பேட்டர்ன் இந்த மாதிரி எப்போனாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே. நவ் வி ஷால் லேர்ன் டு பிளாட் சச் அன் ஈக்குவேஷன் அஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டில் நீங்கள் வந்து பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நவ் வி ஷால் லேர்ன் டு பிளாட். நம்ம இப்போ வந்து லேர்ன் பண்ண போகிறோம் எப்படி பிளாட் பண்ணுறது, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து பிளாட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. நவ் வி ஷால் லேர்ன் டு பிளாட் சச் அன் ஈக்குவேஷன் அஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனாக தான் நம்ம இது வரும். ஓகே, டு பிளாட் அ லீனியர் ஈக்குவேஷன் வி நீட் டு ஐடென்டிஃபை எனி 2 பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனை பிளாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து 2 பாயிண்ட் தேவைப்படும். ஓகேவா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட், 2 பாயிண்ட் நமக்கு வந்து தேவைப்படும். To plot a linear equation, we need to identify any 2 points on the line. For example, இப்போ வந்து இது வந்து ஒரு லீனியர் பேட்டர்ன், லீனியர் ஈக்குவேஷன் y = 2x + 1. இதை நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ பிளாட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 பாயிண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். we may identify 2 points as follows. ஸோ அவங்களே அதுவும் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ x = 0ன்னு வச்சுக்கோங்க, y = 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி நம்ம கோஆர்டினேட் ஃபார்மில் எழுதுவோம்? 0,1 அப்படின்னு எழுதுவோமா? 0,1ன்னு எழுதுவோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த லைனில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். when x = 0, y = 1, so 0,1 is a point on the line. We can call this point A. இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்க போகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு we say that the x coordinate of A is 0, கரெக்டாக, and the y coordinate is 1. Also, when x = 3, y = 7, 2 பாயிண்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்திருக்கோம், அடுத்து செகண்ட் இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப இதுக்கு கோஆர்டினேட் எப்படி வருது? 3,7 அப்படின்னு வரும். இதை வந்து நான் வந்து b அப்படின்னு எடுத்துக்கிறேன். b of 3,7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ when x = 3, y = 7, thus b 3,7 is the another point on the line. அந்த லைனில் 2 பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளாட் பண்ணுவோம். we plot these points on the coordinate plane. இப்போ coordinate plane நம்ம பிளாட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். and join them and extend the line in both the directions. ஜாயின் பண்ணிவிட்டு 2 சைடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிராஃப் ஷீட்டை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏ பாயிண்ட் எங்கே இருக்குது? 0,1. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 0, ஒய் ஆக்சிஸ்லேருந்து 1. அப்போ இதுதான் என்னது? 0,1. அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் 3,7. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 3, ஒய் ஆக்சிஸில் வந்து 7. அப்படி இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 இருக்கும். அப்போ இது 3,7. இப்போ அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு என்ன கிடைக்கிது? ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது. கரெக்டாக, ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது. அதுதான் சொல்கிறாங்க, நமக்கு லீனியர் பேட்டர்ன், லீனியர் ஈக்குவேஷனை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஓகேவா, அப்போது y = 2x + 1 அப்படின்ற ஈக்குவேஷனை இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து இப்போ என்னது? இது
இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, அதுதான் உங்களுக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. the straight line y is equal to 2x plus 1. இப்போ நெக்ஸ்ட்டு திங்க் அண்ட் ரெஃப்ளெக்ட் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை அதர் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் பை கம்ப்ளீட்டிங் த ஃபாலோயிங் டேபிள். அதர் பாயிண்ட்ஸே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம்? y is equal to 2x plus 1 எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் தான் அதர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ x 1 இருந்துச்சுன்னா y வந்து 3, கரெக்டாக? இப்போ x 2 இருந்துச்சுன்னா y என்ன வரும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். y 5 வருமா? 2 2s are 4 plus 1, அப்போ y வந்து 5 வரும். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க x 5 இருந்தால் y என்ன வரும்? 11. ஸோ 2 into 5 plus 1, கரெக்டாக? ஸோ 5 2s are 10, 10 plus 1 11, வெரி குட். x வந்து 7 இருக்கிறப்போ y 15, x 9 இருந்தால் y என்ன வரும்? 19. 9 2s are 18, 18 plus 1 19, வெரி குட். x 12 இருந்துச்சுன்னா y என்ன வரும்? 25. 12 2s are 24, 24 plus 1 25. x வந்து 20 இருந்தால் y என்ன வரும்? 41. 41. 2 into 20 40, 40 plus 1 41. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோட் தட் 1,3 and 7,15 are also the points on the line y is equal to 2x plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,3 இங்கே இருக்குதா? 7,15 இங்கே இருக்குதா? இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு இந்த y is equal to 2x plus 1 இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே மேலே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. plot the points on the line. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் plot பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இந்த லைன்லேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1,3யும் 7,15ம் சொல்லியிருக்காங்க. 1,3 எங்கே இருக்கும்? 1,3 இங்கே இருக்குமா? 7,15 எங்கே இருக்கும்? ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு 6 இருக்கும், இங்கே வந்து நமக்கு 7 இருக்கும், கரெக்டாக? 7,15 இருக்கணும். கிராஃப் ஷீட்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு 1,3யும் 7,15ம் நம்ம அதே லைனில், அதாவது y is equal to 2x plus 1 அப்படின்ற ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸ்ட்ரைட் லைன், அதிலே நம்ம பிளாட் பண்ண சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிற கிராஃப் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15லாம் இருக்காது உங்களுக்கு. ஓகேவா? நமக்கு இங்கே வந்து 7,15 ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7க்கு வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், பட் 15க்கு கண்டிப்பாக இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன், நியூவாக வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். எந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1,3யும் 7,15ம் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1,3 வந்து நீங்கள் இப்போ பிளாட் பண்ணியாச்சு. 7,15 இப்போ இதுதான் 7,15 அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இங்கே வருது. ஓகேவா? இதை கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது? 7,15 வருது, கரெக்டாக? ஸோ இதுவும் நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் லை ஆகிருக்கு, கரெக்டாக? ஏன் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் லை ஆகுது உங்களால் திங்க் பண்ண முடியுதா? ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த y is equal to 2x plus 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் இந்த டேப்லெட் காலமில் இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தாலும் இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த லைனை நீங்கள் எவ்வளோ நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் இந்த லைனோட நேம் என்னது? y is equal to 2x plus 1, கரெக்டாக? நீங்கள் இதை எவ்வளோ தூரம் மேலே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனாலும் இது வந்து என்னது, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனீங்கனாலும் அதை வந்து இது பேர் வந்து y is equal to 2x plus 1. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட்னாலும் இதில் நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,5 கூட பிளாட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 2 இங்கே இருக்கா, 5 இங்கே இருக்கா. ஸோ 2,5 வருதா? பாசிபிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணிடுறேன் உங்களுக்காண்டி. 1,3 நம்ம பண்ணியாச்சு. இப்போ 5,11 பண்ணுவோம். 5 இங்கே இருக்கா, 11 இங்கே இருக்கா, வருதா? ஸோ இதில் தான் நமக்கு எல்லாமே லை ஆகும். இங்கே கண்டுபிடிச்சது எல்லாமே இங்கே தான் லை ஆகும். வேறு எல்லாமே நமக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளாட் பண்ண முடியும். 19, 25, 41 இதெல்லாமே. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே அதுதான் சொல்லியிருக்காங்க. நோட் தட் 1,3 and 7,15 are also the points on the line y is equal to 2x plus 1. ஓகேவா? ஏன் 2x plus 1 அந்த இதுலேருந்து தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸே கொண்டு வந்தோம். அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் லை ஆகிருக்கும். ஸோ plot the points on the line. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் லைனில் பிளாட் பண்ண சொல்கிறாங்க. யூ மே யூஸ் அ கிராஃப் பேப்பர் ஃபார் திஸ் டாஸ்க். இந்த டாஸ்க்கு நீங்கள் கிராஃப் பேப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள். Observe that if a point lies on a line, its coordinates must satisfy the equation of the line.
இப்போது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன், எல்லாமே இந்த லைன் மேலே தானே லை ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தமா, இந்த கோஆர்டினேட்ஸ், அதாவது கோஆர்டினேட்ஸ்னால் தெரியும்ல உங்களுக்கு, x, y, அதாவது இந்த பாயிண்ட்ஸு 1,3, 2,5, 5,11 இதெல்லாமே நம்ம கோஆர்டினேட்ஸ்னு படிச்சிருக்கோம், ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் லை ஆகிறதுனால என்ன சொல்ல வராங்க, இட்ஸ் கோஆர்டினேட்ஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, y is equal to 2x plus 1, அந்த ஈக்குவேஷனை இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. Thus we can verify that 7,15 lies on the line y is equal to 2x plus 1. 7,15 நம்ம ட்ரா பண்ணோம்ல, அதை நம்ம வெரிஃபையும் பண்ணி பார்த்தோம்ல, அது வந்து அந்த லைன் மேலே தான் லை ஆச்சு. By substituting x is equal to 7 and y is equal to 15 in the equation. So இந்த ஈக்குவேஷனில் y is equal to 2x plus 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் xக்கு பதிலாக நீங்கள் 7 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், 14 plus 1. yயோட வேல்யூ 15 போட்டுருங்க. ஸோ 15 is equal to 15 வருதா, ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுதா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைடு வருதா, ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். Thus we can verify that 7,15 lies on the line y is equal to 2x plus 1 by substituting x is equal to 7 and y is equal to 15 in the equation. Understand ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12 பார்க்கலாம். Let us plot the points -1, -3, 0,0, 1,3, 3,9, 4,12. இது எல்லாத்தையும் பிளாட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களே பிளாட்டும் பண்ணிட்டாங்க. இந்த கோஆர்டினேட் லைன் ஆன் த கிராஃப் பேப்பர் as shown in the figure 2.6. Join the points -1, -3 and 4,12. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ரூலர் வச்சு ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து ரூலர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே கரெக்டான ஆங்கிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கேல்லே தெரியும், எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வருது பார்த்தீங்களா. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களே பிளாட் பண்ணிட்டாங்க. நம்மளை வந்து ஜஸ்ட்டு ஜாயின் பண்ண மட்டும் சொல்கிறாங்க. -1, -3 ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எண்டிங் பாயிண்ட்டையும் மட்டும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது பண்ணாலே போதுமே, மித்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது இந்த 2 பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு அதில் எல்லா பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ரூலர் யூஸ் பண்ணியாச்சு. டூயிங் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா அப்சர்வ் தட் ஆல் 5 பாயிண்ட்ஸ் லை ஆன் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ பாருங்க, இது எல்லாமே 1, 2, 3, 4, 5 இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் லை ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ரூலர் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த 5 பாயிண்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த 5 பாயிண்ட்ஸுமே ஸ்ட்ரெயிட் லைனில் லை ஆகிருக்கு, அது நமக்கே தெரியுது. வேறு என்ன உங்களால் கெஸ் பண்ண முடியுது? ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபைனலாக கேன் யூ கெஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் லைன். இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ப்ரீவியஸாக வந்து ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்து லைன் வந்து ஜாயின் பண்ணோம். இங்கே வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து கெஸ் பண்ண சொல்கிறாங்க. கேன் யூ கெஸ் த ஈக்குவேஷன் of this line by looking at the relationship between x and y coordinates of each point. இப்போ 3யும் 9ம் இருக்குது கரெக்டாக. இது x, இது y. இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன உங்களால் சொல்ல முடியுதா? y is equal to 3x. கரெக்ட். எப்படி சொன்னீங்க? 3ஆல் 3யை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 வரும். ஸோ y is equal to 3x அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இது வந்து எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாருங்கள். இது ஒரு இதுக்கு மட்டும் ஆனால் பத்தாது, எல்லாத்துக்கும் ஆகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக ஆகும், ஏன்னா எல்லாமே ஒரே லைனில் தான் லை ஆகிருக்கு. இப்போ 4ம் 12ம் இருக்குது. 4 3s are 12. அதே மாதிரி 1ம் 3யும் இருக்குது. 1 3s are 3. 1 3 is 3. 0, 0 இருக்குது. 0 into 3 0. ஸோ நமக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அப்போனா y is equal to 3x. இதுதான் அந்த ஈக்குவேஷன். அவங்க கெஸ் பண்ண சொல்லியிருக்கிற ஈக்குவேஷன் y is equal to 3x. அதோட ரிலேஷன்ஷிப் எக்ஸ் கோஆர்டினேட்க்கும் ஒய் கோஆர்டினேட்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒய் கோஆர்டினேட் கிடச்சிடுது. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிற ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா? ஸோ ஃபார் ஈச் பாயிண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் கோஆர்டினேட் இஸ் 3 times that of the x coordinate. So we can therefore say that y is equal to 3x. இப்போ எக்ஸாம்பிள் 13 பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான்.
let us plot the points. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்களே பிளாட் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து இதை நம்ம as usual ரூலர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். ஸோ ரூலர் எடுத்துட்டோன்னா கரெக்டான ஆங்கிளில் நீங்கள் வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக இருக்கா? ஸோ நம்ம இப்போ இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ இது பாருங்கள், இது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன். கரெக்டாக? ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான் கேட்டிருக்காங்க. ஜாயின் த பாயிண்ட்ஸ் -3, 6 நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை மட்டும் தான் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மித்ததெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரிமைனிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே தான் லை ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எங்கே இருக்குது? கோஆர்டினேட் பிளைனில் இருக்குது. ஆன் அ கிராஃப் பேப்பர் as shown in the figure. Join the points -3, 6 and 3, -6 using a ruler. Doing so, observe that all 5 points lie on a straight line. கண்டிப்பாக straight lineல தான் இருக்குது. Can you guess the equation of this line by looking at the relationship between x and y coordinates of each point? பண்ணுங்க பார்க்கலாம். இப்போது இது கூட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிங்க. y is equal to -2x. வெரி குட். y is equal to -2x. ஏன்னா இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? -3 இருக்குது. -3யோட -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +6 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். -2, 4 இருக்குது. இப்போ 2ஓட என்ன பண்ணணும்? -2 மல்டிப்ளை பண்ணோன்னா +4. 1, -2 இருக்குது. 1, -2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 1 × -2 -2. ஓகேவா? 2, -4 இருக்குது. என்ன பண்ணுவீங்க? 2 × -2 -4. 3, -6 இருக்குது. அப்போது 3 × -2 -6. ஸோ இதோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னது அப்பனா? y is equal to -2x. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ y is equal to -2x தான் உங்களோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அதுதான் ஆன்சர். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.